திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சைவ சித்தாந்தம் புதிய பார்வை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தம் தான் பேசுவோம். ஆனா, அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய பாடல்களையோ அல்லது இதுகளையோ நேரடியாக குறிப்பிடாமல் செய்வோம். அதனால நிறைய பேருக்கு கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலா இருந்தது. நீங்க சைவ சித்தாந்தமே பேசலையேன்ட்டாங்க கடைசில. ஆனா எங்களுடைய கருத்து வந்து, புஸ்தகத்துல இருக்கிறது தான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு கிடையாது. புஸ்தகத்துல இருக்கிறது விஷயம். அந்த விஷயத்தினுடைய அனுபவம் தான் சைவ சித்தாந்தம். இதுதான் எங்களுடைய புரிதல். அத அடிப்படையா வச்சு தான் இந்த நிகழ்ச்சியே நடைபெற்று வருகிறது. ரொம்ப சிறப்பான முறையில நமது செயற்குழு உறுப்பினர் திரு ராஜ்மோகன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா இந்த நிகழ்ச்சிய கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதைவிட முக்கியமா இந்த நிகழ்ச்சிக்கு அடியார் பெருமக்களாகிய நீங்கள் தரக்கூடிய ஆதரவு, ரொம்ப ஏகோபித்த ஆதரவு என்று சொல்லலாம். நல்ல தொடர்ச்சியா எல்லாரும் வந்து அத பார்க்குறீங்க. அதனுடைய இதுகள். அத விட நேரடியா சொன்னவங்கள்ல பல பேரு, நாங்களும் 2 தொகுப்பு பெரிய ஆளுங்க நடத்துற இதுகளுக்கெல்லாம் போயிருக்கோங்கய்யா. ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு சித்தாந்தம் புரியலங்கய்யா. இப்ப நீங்க சொல்றது ரொம்ப இயற்கையாவும், எளிமையாவும் இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து சித்தாந்தம் வந்து ரொம்ப தெளிவா புரியுதுங்கய்யா. ஓ! இதுதான் சித்தாந்தம் அப்படின்ட்டு. இப்போ ஒண்ணும் இல்ல. அ ஒரு உழவன் இருக்கிறார். அவர் வந்து பயிர்கள எல்லாம் இது பண்ணி, வயல உழுது வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்ட்ட வந்து ஒரு பெரிய முனிவர் வந்து சொல்றார், "தம்பி, நீ நல்லா கஷ்டப்படுறப்பா. ஆனா இறைவனை நினைடா" அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றாரு, "யார் அவன்? எங்க இருக்கான்? எப்படி இருப்பான்?" அப்படின்னு சொல்லி நெறைய கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்லணும்? இறைவன் மகா பெரியவன், அவனை விட பெரிய ஆளே கிடையாது. அப்படி இப்படிலாம் நம்ம சொன்னோம்னா, இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்குது, அதுல சொல்லியிருக்கு, இதுல சொல்லியிருக்குன்ட்டு. அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு. இறைவன் வேற யாரும் இல்ல. அவனும் ஒரு விவசாயி அப்டின்னாரு. அட நம்ப ஆளு அப்டின்னான். என்ன என்ன விவசாயம் பண்றான்? உயிர்களை விவசாயம் பண்றான். நீ வந்து பயிர்களை விவசாயம் பண்ற, அவன் உயிர்களை விவசாயம் பண்றான். அதுகள பக்குவப்படுத்தி எடுத்து கொண்டு போயி, அத சேர்க்க வேண்டியத சேர்த்து, பதர்கள கொண்டு போய் குப்பையில போடுறான். அதே மாதிரி நீ என்ன செய்றியோ அத செய்றவன் தாண்டான்னோனே, அவனுக்கு ரொம்ப இயற்கையா இருக்கு. அவனுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு, இறைவனை புரிந்து கொள்வதற்கு. அப்படித்தான் சொல்லணுமே ஒழிய, மற்றபடி இறைவன் என்றால் மிகப்பெரியவன். அவன வந்து நம்ம யாராலயும் இது பண்ண முடியாது. கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு எட்டாதவன். அப்படின்லாம் சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், சரி இருந்துட்டு போறாரு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்படின்ட்டு நம்ம ஆளு போயிருவான். அது மாதிரி இல்லாம, இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை அ அடிப்படையில இருக்கக்கூடியவங்க, எளிமையானவர்களுக்கும் புரியக்கூடிய விதமாக, பெரிய அளவுல படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட அதனால வந்திருக்கவங்க யாரும் மனச வருத்தப்படாதீங்க. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்கலாம் ஓரளவு நல்லாவே படிப்பறிவு உடையவங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப எளிமையில சொல்லும்போது, அது சாதாரண மனிதனுக்கு கூட புரியும் என்கிற காரணத்தினால, நல்லா படிச்சவங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். அதுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆக அந்த அளவிலே மிக சிறப்பாக நடத்திக் கொண்டு வருகிறார். இதுவரை நாம வந்து அ ஆன்ம தத்துவம் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் ஏன்? சும்மா வெறுமனே ஆன்ம தத்துவம்னு பார்த்திருந்தோம்னா, நமக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டிருந்திருக்காது. ஆன்ம தத்துவம்னா என்ன? அது என்ன பண்ணுது? அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? அப்படிங்கிற அளவுக்கும் அருமையான பல விஷயங்கள் அவருடைய கருத்துக்களிலே இருக்கின்றன. அத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன காரணம்னா, அவரால எவ்வளவு டீட்டெயில்ஸ் குடுக்க முடியுமோ குடுக்குறாரு. அத நான் விரிக்க அது விரிஞ்சுகிட்டே போகுது. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இன்னைக்கும் இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் சொல்லுவேன் நானு. அதாவது, அம்
இந்த சுவையை வைத்து ஒவ்வொரு சுவையும் அ என்ன மாதிரியான பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் அப்படியே ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் அத நினைக்கும் போதெல்லாம். அந்த இனிப்பு சுவைங்கிறது வந்து தண்ணீரும், மண்ணும் சேர்ந்த அதனுடைய தன்மைகள் அதிகமாக உள்ளது. ஸோ யார் நல்லா குண்டாகணும், வெயிட் போடணுமோ அவங்கலாம் நெறைய இனிப்பு சாப்பிடணும். சாப்பிட்டா நல்லா குண்டாகலாம், நல்லா தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாரியான சமயத்துகள்ல இந்த இனிப்ப சாப்பிடணும். யாரு வந்து நல்லா சுறுசுறுன்னு வேலை செய்யணுமோ, அவங்களுக்கு நல்ல காரசாரமான உணவு வகைகள குடுக்கணும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறனால தான் நமக்கு இந்த அஞ்சரை பெட்டி மாரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து வைத்து, குடுத்து நம்மளுடைய பெரியவர்கள் வழிக்கு நடத்தி கொண்டு செல்கிறார்கள். அது பேலன்ஸ்டு டயட்ங்கிற மாரி. அத அதுல என்னன்னா, இப்போ ச சளியினால சலத்தினால வரக்கூடிய தோஷம், சலதோஷம். அந்த தோஷத்தை போக்கணும்னா, நெருப்பால முடியுங்கிறதுனால, நெருப்பு சம்பந்தப்பட்ட காரம் நிறைந்த சுக்கு அல்லது மிளகு இவைகளை சேர்த்து நாம குடுத்துக்கிட்டே வரும்போது என்ன பண்ணும்னா, இந்த சூடானது அத போயி இது பண்ணி அந்த வேகத்த குறைக்கும். அந்த ஜலத்தினுடைய இதுல இருக்கக்கூடிய வேகத்த அது குறைச்சு கொண்டுட்டு வரும். அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றத சும்மா வெறுமனே அ அவரு இதுதான் சொல்லியிருந்தார். என்னது இனிப்பு என்பது அ த தண்ணீரும், நிலமும் நீரும் நிலமும் சேர்ந்த தன்மை கொண்டது. அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. அத நல்லா ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க தான் நமக்கு வந்து நெறைய வருது. ஆனா இத கேட்டதுனால என்னமோ தெரியல, அவருடைய வீடியோவ நெறைய பேர் பார்த்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாரி உங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும். அதன் அடிப்படையில அவரும் நெறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு, உங்களையும் வேண்டிக் கொண்டு, இத்துடன் எனது அ அறிமுக உரையை நிறைவு செய்து, ஐயா ராஜ்மோகன் ஐயா அவர்களை தொடர்ச்சியாக உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இந்த சைவ சித்தாந்தம் புதிய பார்வை என்ற நிகழ்ச்சிக்கு நடத்தப்படுகின்ற இந்த வகுப்பிற்கு அடியார்கள் மத்தியிலே பெரியதொரு ஆதரவும் இருக்கின்றது என்று கேள்விப்படுகின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நிகழ்ச்சியை வந்து இதுல ஆன்லைன்ல பாக்குறவங்க வந்து ஒரு 15-20 பேராக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையினுடைய யூடியூப் சைவ மரபு அதுல பதிவு செய்த பிறகு அத வந்து சைவ சித்தாந்தத்துல ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவர்களும் அந்த இன்ட்ரெஸ்ட் உரியவங்களும் ரொம்ப பேர் பாக்குறாங்க. அத நான் வந்து ஒரு அடியார் பெருமக்கள்கிட்ட நான் கேட்டேன், ஏங்க அதுக்கு நீங்க ஆன்லைன்ல வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. அதற்கு பிறகுதான் உண்மையா வந்து இந்த ஆன்லைன் வகுப்புக்கு சரவண ஐயா இதுதான் முக்கியமான காரணம். இதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. எதுக்கு வந்து ஆன்லைன் நிகழ்ச்சியில அடியார்கள் கொஞ்சம் கம்மியா வராங்கனாக்கா, இதே நேரத்துல பலவிதமான வகுப்புகள் ஓடிட்டு இருக்கு. பலவிதமான அடியார் திருக்கூட்டங்களின் சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவரவர்கள் அந்தந்த வகுப்புலையும் அந்தந்த அடியார்கள் திருக்கூட்ட நிகழ்ச்சிகளிலையும் கலந்திருக்கிற காரணத்தினால நம்ம ஆன்லைன் நிகழ்ச்சியில அவங்களால வர இயலாத சூழ்நிலை. ஆனா அவங்களுடைய வேண்டுகோள் என்னன்னாக்கா, போன வாட்டி நிகழ்ச்சியை வந்து நம்மால சைவ மரபு யூடியூப்ல போட முடியாத ஒரு சூழ்நிலையா டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பேர் எனக்கு போன் அடிச்சு கேட்டாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி இந்த வகுப்பை வந்து இந்த வாட்டி போடலையா, பதிவு பண்ணலையா அப்படின்ட்டு. அந்த வகையில ரொம்ப பேர் இந்த வகுப்பை வந்து பதிவு பண்ண பிறகு பாக்குறீங்கிறத எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடியார்களுடைய பாதத்தை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது தொடங்குகின்றோம். இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட இந்த
ஆன்ம தத்துவம் 24 நம்ம பார்த்துட்டோம். போன வகுப்புலேயே வித்யா தத்துவமும் சிவ தத்துவமும் சொல்லிட்டு வகுப்பை அந்த இதை முடிச்சிட்டு இந்த நிறைவு வகுப்பா வச்சுக்கிட்டு புத்தாண்டிலிருந்து சிவஞான போதம் சூத்திரங்கள் ஒன்று ஒன்றாக எடுக்கலாம்னு ஒரு முடிவு செஞ்சிருந்தோம். ஆனா போன முறை என்ன நடந்துருச்சுனாக்கா, அந்த கண்மம் மாயை, ஆணவத்தின் இருப்பிடம் உயிர், கண்மத்தினுடைய இருப்பிடம் இறைவன் அப்படின்னு அதுக்கு முதல் வகுப்புல சொன்னதை வச்சு ரொம்ப பேர் அது புரியாம அதற்குரிய விளக்கம் கேட்ட காரணத்தினால போன வகுப்பு கிட்டத்தட்ட எல்லாமே அந்த ஆணவம் உயிர்களிடத்திலையும் கண்மம் மாய இறைவனிடத்திலையும் இருக்குங்கிறத பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த வகுப்பு முழுவதுமா போயிடுச்சு. அதனால வித்யா தத்துவத்தையும் சிவ தத்துவத்தையும் போன வாட்டி எடுக்க முடியல. இப்ப நம்ம அதை கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லிடுவோம். இதையும் ஐயா சொல்ற மாதிரி சற்று வித்தியாசமா சொல்ல போறோம். புரியாதவங்க கடைசியில கேட்டுக்கங்க. இப்ப வித்யா தத்துவம்ங்கிறது எல்லாமே தத்துவங்கள் அனைத்துமே 36 தத்துவங்கள் எல்லாமே மூல காரணமா இருக்கிறது மாயை தான். அந்த மாயையிலிருந்து தான் அனைத்தும் உண்டாகுது. அதுல மாயையில 2 பகுதியா பிரிக்கிறோம். ஒண்ணு சுத்த மாயைன்னு சொல்றோம், இன்னொன்னு அசுத்த மாயைன்னு சொல்றோம். அந்த அசுத்த மாயையிலிருந்து வரக்கூடியதுதான் வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் மொத்தம் ஒண்ணு ஒண்ணா சொல்றோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் மாயை, அதுக்கப்புறம் காலம், அதுக்கப்புறம் நியதி, அதுக்கப்புறம் கலை, அதுக்கு பிறகு வித்தை, அதுக்கு பிறகு அராகம், உருடன், இப்படின்னு 7 விதமான தத்துவம் சொல்றாங்க. இத வகுப்புல அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு போறதை விட இத நம்ம வாழ்க்கையோடு ஒத்து பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமே. இப்ப ஏற்கனவே நம்ம பஞ்சபூதத்துல ஆரம்பிச்சு சித்தம், மனம், புத்தி, அகங்காரம், அந்த கரணங்கள் வரையும் பார்த்து 24 தத்துவங்கள் சொல்லிட்டோம். இதோட முடிய வேண்டியது தானே. எதுக்காக இந்த கிட்டத்தட்ட மாற்று மதங்கள், பல மதங்கள் அனைத்துமே இந்த 24 தத்துவங்களோட முடிஞ்சிடுதுங்க. அததான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா சைவ சித்தாந்தம் மட்டும் தான் இதற்கு மேலேயும் வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு கொண்டு போறாங்க. மதங்கள்ல இந்த ஆன்ம தத்துவங்களுடைய முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி சைவ சித்தாந்தமும் முடிக்கலாமே. ஏன் இதுக்கு 24 தத்துவம்ங்கிறது வந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். நமக்கு கை காது கிடைச்சிச்சு, கண்ணு பாக்குது, காது கேக்குது, கால் நடக்குது, கை எடுக்குது, இப்படி இந்த 24 சித்தம் சிந்திக்குது, மனம் அதை பற்றுது, புத்தி அத இது சரியா தப்பான்னு பாக்குது, அகங்காரங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த 24 தத்துவத்தோடயே நம்மளும் முடிச்சிருக்க வேண்டியது தானே. எதுக்காக வேண்டி சைவ சித்தாந்தம் இத சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான், ஓஹோ, மாற்று மதவாதிகளுக்கும் நம்ம சைவ சித்தாந்தவாதிகளுக்கும் எப்பேற்பட்ட ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத நம்ம வாழ்க்கையோட இப்ப சம்பந்தப்படுத்த போறோம். பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்குதுங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது, எல்லாம் இருக்கு. அப்போனாக்கா அந்த குழந்தைக்கு 24 தத்துவங்களோட அந்த குழந்தை வந்துடுச்சு. 24 தத்துவங்களோட வந்துடுச்சுல்ல அந்த குழந்தை. அப்ப மற்ற மதங்கள், மாற்று மதவாதிகள் சொல்ற மாதிரி அந்த குழந்தை உடனேயே சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டியது தானே. கை கால்ல ஆட்டி அதுக்கு வேண்டிய பொருள்களை அது எடுக்க வேண்டியது தானே. கை கால் தான் இருக்குது இல்ல, அத மூளை சொல்றபடி பார்த்து கையை நீட்டி ஒரு சுட்டு விரலால காமிச்சு இது எனக்கு வேணும் அப்படின்னு இந்த குழந்தை சொல்ல வேண்டியது தானே.
வாய் தான் இருக்குது இல்ல, அது பேச வேண்டியது தானே. கண்ணு இருக்குது இல்ல, பிறந்த குழந்தை உடனே பார்க்க வேண்டியது தானே, காது கேட்க வேண்டியது தானே. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குதா? நம்ம எல்லாரும் நம்ம இத இல்லங்கிறத நம்மளால சொல்ல முடியும். பிறந்த குழந்தை கண்ணு மூடி இருக்கும், கண்ணால பார்க்க முடியாது. எடுத்த உடனே எடுத்த உடனேயே அதுக்கு காது கேட்காது. அதோட கை கால்களை உடனே ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கியோ ஒரு சுட்டியோ செய்ய முடியாது. அதற்கு சித்தமோ மனமோ புத்தியோ அகங்காரமோ எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குழந்தை ஒரே ஒரு கேள்வியை வைங்க. தாய்மார்கள் இதுல ரொம்ப பேர் இந்த வகுப்புல கலந்துட்டு இருக்கீங்க, இன்னும் யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. தாய்மார்கள் ஒரே ஒரு கேள்வியை என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களானாக்க நிச்சயமா இத பத்தி சிந்திச்சிருக்க மாட்டீங்க. பிறந்த குழந்தை ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் செய்யும். ஒண்ணு அழுகும், இரண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய தாய்கிட்ட தாய்ப்பாலை அருந்தும். இது ரெண்டு மட்டும் செய்யும். ஒண்ணு முதல்ல அது அழுகும், இரண்டாவது தாய்கிட்ட போய் தாய்ப்பால் பருகும். இதானே செய்யும். இதுல யாருக்காச்சும் எந்த வேற்று கருத்தும் இருக்குதுங்களா? வேற்று கருத்து யாருக்கும் இருந்தா கையை உயர்த்தலாம். யாரும் உயர்த்தல, அப்ப யாருக்கும் வேற்று கருத்து இல்லை. பிறந்த குழந்தை அழுகும், கொஞ்ச நேரத்துல தாய்ப்பாலை பருகும். இதுதான் எடுத்த உடனே குழந்தை செய்யறது. இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்குதான் 24 தத்துவங்களை கொடுத்தாச்சு இல்ல. அப்படி 24 தத்துவங்களை கொடுத்துட்ட பிறகு அது செயல்பட வேண்டியது தானே, கண்ணால பார்க்க வேண்டியது தானே, காதால கேட்டு எதுக்கு இருக்கிறவங்கள்ட்ட கையால எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்ல வேண்டியது தானே, குறிப்பிட்ட திசையை நோக்கி ஆள்காட்டி விரலால காண்பிக்க வேண்டியது தானே. ஏன் அதால காண்பிக்க முடியல? யோசிச்சு பாருங்க. அப்ப நிச்சயமா பிறந்த குழந்தைகளிடத்துல 24 தத்துவங்களில் ஒன்று கூட அந்த நேரத்தில் செயல்படவில்லை. இது உறுதியாகுதா இல்லைங்களா? இத பாரிசேட அளவையின் மூலமா சைவ சித்தாந்தம் நிரூபிக்குது. எப்படி நிரூபிக்குது? சித்தம் செயல்படல. சித்தம் செயல்பட்டுச்சுனாக்கா மனம் போய் ஒரு பொருளை பற்றக்கூடிய நேரத்துல புத்தி அது இன்னது. உதாரணத்துக்கு பிறந்த குழந்தைய விடுங்க, ஒரு 2-3 மாதமே ஆன பிறகு ஒரு சின்ன விளக்கு நெருப்பு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த மெழுகுவத்திட்ட போனா அது சுடும் அப்படிங்கிறது நம்ம சொன்ன பிறகோ அல்லது அது போய் அந்த நெருப்பை தொட்ட பிறகோ தானே அதுக்கு தெரியுது. அப்பதான் இந்த புத்தி சொல்லுது, ஆஹா திரும்ப தொடாத, இது சுடும். அதுக்கு 2-3 மாதங்கள் ஆகுது இல்ல. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு 24 தத்துவங்கள்ல ஏதாவது செயல்படுதா? ஒண்ணும் செயல்படல. அப்படி செயல்படாம இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி அழுவுது? அந்த குழந்தை தன் தாய் கிட்ட போய் பால் பருகணும் அப்படிங்கிறத யாரு அதுக்கு சொல்லி கொடுத்தது? இந்த 2 நிகழ்ச்சியையும் அப்படி பாக்குறப்ப சைவ சித்தாந்தத்தினுடைய பாரிசேட அளவை என்ற ஒரு அளவையின்படி இந்த 24 தத்துவங்களும் செயல்படாத நேரத்தில் அந்த குழந்தை பிறந்த அந்த கணத்தில் வேறு ஏதோ செயல்படுது, வேறு ஒரு பொருள் ஏதோ இருக்குது, வேறு ஒரு தத்துவம் ஏதோ அங்க செயல்படுது அப்படிங்கிறத பாரிசேட அளவை சொல்லுது. வேறு ஒரு பொருள் அங்க இருக்குது.
24 தத்துவங்களை தவிர வேறு ஏதோ அங்க இருக்குது அப்படின்னு சொல்றது. அந்த வேறு ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதாங்க இந்த வித்யா தத்துவம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 24 தத்துவத்தை மட்டும் இதோட மாற்று மதம்லாம் நிப்பாட்டுது. இதற்கு மேல சைவ சித்தாந்தம் சிந்திக்குது. இதற்கு மேல 7 வித்யா தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று சொல்லப்படுகின்ற 7 விதமான தத்துவங்கள் அங்கு உண்டாகுது. இதுதான் முதல்ல பிறந்த ஒரு குழந்தைக்கு அழுகையை உண்டாக்குது. அழுகைங்கிறது என்ன? ஒரு செயல். செயல்ங்கிறது சித்தாந்தம் என்ன சொல்லுது? கிரியை, கிரியா சக்தி. செயல்ங்கிறது கிரியா சக்தி. தான் அம்மா கிட்ட பால் பருகணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆசையை தோற்றுவிக்குது ஒண்ணு. அது என்ன? அது இச்சா சக்தி. இந்த கிரியா சக்தியையும் இச்சா சக்தியையும் வித்யா தத்துவமானது பிறந்த அந்த உயிர்களிடத்தில் முதலில் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அந்த 24 தத்துவங்கள் செயல்பட வேண்டும் என்றால் இந்த 7 தத்துவம் வித்யா தத்துவம் வேணும். அதற்குதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவத்துல 24 ஆன்ம தத்துவமாகவும் 7 வித்யா தத்துவமாகவும் வருது. அந்த வித்யா தத்துவத்தை இப்ப நம்ம பார்க்கிறோம். மாயையிலிருந்து, மாயையினுடைய ஒரு சிறிய பகுதியிலிருந்து காலம்ங்கிற ஒரு தத்துவம் உண்டாகுங்க. அதே மாயையிலிருந்து நியதிங்கிற ஒரு தத்துவம் உண்டாகும். அதே மாயையிலிருந்து கலைங்கிற ஒரு தத்துவம் உண்டாகும். இந்த 3 தத்துவங்களும் முதல்ல உண்டாகுங்க. இந்த காலம்ங்கிற தத்துவம் நல்லாவே நீங்க ஒரு உயிர் உண்டான உடனேயே உங்களுக்கு நல்லா தெரியும். இதையும் வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியோட சொல்றேன். இந்த காலம்ங்கிறது தத்துவம் எப்படி நம்மள்ட்ட செயல்படுதுன்ட்டு. ஒரு அழகான பெண் தன்னுடைய திருமண வயதை எட்டியாச்சு. அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த பெண். அந்த பெண் நல்ல குணாதிசயமா இருக்குது, நல்ல படிப்பறிவு, நல்ல குடும்பத்துல பிறந்த பெண், தேவையான அளவிற்கு செல்வம். ஆனா திருமணம் பாத்தீங்கன்னாக்கா தள்ளி போய்கிட்டே இருக்குங்க. ஏன் அப்படி இவ்வளவு இருக்குது? ஏன் திருமணம் உடனே நடக்கல? என்ன காரணம்? அது தாங்க இந்த காலம்ங்கிற தத்துவம். உயிர் பிறக்குங்கிற பொழுது அதற்கு காலம்ங்கிறது இந்த காலத்துல இந்த உயிர் பிறந்து இத்தனையாவது வருடத்துலதான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த கால தத்துவம் முடிவு பண்ணிடுங்க. அதே போல இந்த கால தத்துவம் இறப்பையும் அதுதான் முடிவு செய்யும். எந்த ஒரு பொருள் இந்த உலகத்தில் வந்தாலும் காலம்ங்கிற தத்துவம் தான் அது இத்தனை வருட காலம் இந்த உலகத்துல இருக்கணும், இத்தனை வருட காலம் இந்த உலகத்திலே அது இன்பம் துன்பம் துய்க்க வேண்டும். இதெல்லாம் முடிவு செய்யறது இந்த காலம்ங்கிற தத்துவம் தாங்க. இப்போ நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. என்ன புரிஞ்சிருக்கும்? நமக்கு பெரியவங்க பேசிட்டு இருக்கிறப்ப, ஐயா என்ன அம்மா ஏற்பட்ட ஒரு நல்ல பொண்ணு நம்ம கிட்ட இருக்கு, ஒரு திருமணம் ஆகிறதுக்கு இவ்வளவு இதாகுதே, டிலே ஆகுதே. அப்ப பெரியவங்க சொல்லுவோம், எதுக்கும் ஒரு காலம் வரணும்ப்பா, கால நேரம் நேரங்காலம் வந்தா தானே அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுதாங்க சைவ சித்தாந்தத்தினுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. இத கால தத்துவம்னு சொல்லி சைவ சித்தாந்த வகுப்புகளை நடத்துறத சர்வ சாதாரணமா பெரியவங்க வந்து எதுக்கும் ஒரு நேர காலம் வரணும்யா, அப்பதானே அது முடியும், ஏன் நீ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இருயா, பதட்டப்படாதயா, இறைவனை வேண்டிக்கையா இப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுதாங்க இந்த கால தத்துவம். இந்த கால தத்துவத்தினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னாக்கா, காலத்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3ஆ பிரிப்போம். இதுல சைவ சித்தாந்தத்தினுடைய மேல் நிலையில இருக்கிறவங்களுக்கு நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சிவஞான மாபாடியத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, நிகழ்காலம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இது இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்லி அடுத்த வார்த்தைக்கு போறதுக்குள்ள முதல் வார்த்தை வந்து இறந்த காலம் ஆயிடுது. நான் சொல்ல போற வார்த்தை வந்து எதிர்காலம் ஆயிடுது. எந்த ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டி இதுதான் நிகழ்காலம்னு உங்களால சொல்ல முடியுமானாக்கா சொல்லவே முடியாது. 7 மணி நிகழ்காலம்னு நீங்க சொல்லலாம், 6:59 இறந்த காலம்னு சொல்லலாம், 7:01 வந்து எதிர்காலம்னு சொல்லலாம். ஆனா அந்த 7 மணி நீங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலே 7:01 வந்துடும். அப்ப 7ங்கிறது இறந்த காலம் ஆயிடும். இது வந்து சற்று மேம்பட்ட நிலை. இதற்கு வந்து தனியா நம்ம வகுப்புகள் எடுக்கலாம். இந்த வகுப்புகள்ல நம்ம அதை சொல்ல வேண்டாம். சோ இந்த கால தத்துவம்ங்கிறது இதுதாங்க. இந்த கால தத்துவத்தை வந்து நம்மளுடைய பருவ காலங்கள் இதெல்லாம் இதுலதான் வருது. எந்த காலத்துல மழை பெய்யணும், எந்த காலத்துல குளிர், எந்த காலத்துல வெயில், இதை அனைத்துமே முடிவு செய்யறது இந்த வித்யா தத்துவம். இதோட இந்த வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய காலம்ங்கிற ஒரு தத்துவம்ங்கிறத நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்குள்ள இன்னும் டீப்பா போனோம்னாக்கா, இந்த காலம்ங்கிற தத்துவத்தை பத்தி நம்ம ஒரு வகுப்பு முழுவதும் பேசலாம். இதுல வந்து அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா இதை வந்து நம்ம மேம்பட்ட நிலைமையில மேம்பட்டவங்களுக்கு மட்டும் பேசுறப்பதான் இத புரியும். இப்ப நான் வந்து நிகழ்காலம்னே ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். இதுல உங்களுக்கு உடன்பாடு ரொம்ப பேருக்கு இருந்திருக்காது. அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இரவுல நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குதா. இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட, அடுத்த நிமிஷம் இது வந்து இறந்த காலம் ஆயிடும். இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது, இந்த காலம்ங்கிற தத்துவமானது வாழ்க்கையில எது வரைக்கும் அந்த கால தத்துவம் ஒரு பொருள்ல இருக்குதோ அது வரைக்கும் அந்த பொருள் வந்து நிலைத்திருக்கும். அதற்கு மேல அந்த காலம்ங்கிற தத்துவம் அந்த பொருள் விட்டு போகுதுனாக்கா அது அதோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் கால தத்துவம். அடுத்தது வித்யா தத்துவம் வருது நியதி. நியதிங்கிற தத்துவம் என்ன தெரியுங்களா? அப்படியே உங்களுக்கு வாழ்க்கையில சம்மந்தப்படுத்தி சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ரொம்ப பேர் வந்து இத கஷ்டமா நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. நியதினா என்ன? நீங்க செய்ய நியதிங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க, கண்மம், வினைகள். நீங்க என்ன வினைகள் செஞ்சீங்களோ அந்த வினைகளோடு தொடர்பு உடையதுதான் இந்த நியதி. நல்ல வினைகளுக்கு உங்களுக்கு இன்பத்தையும், தீவினைகளுக்கு உங்களுக்கு துன்பத்தையும் கொடுக்கக்கூடியது எது மூலியமா வருதுனாக்கா இந்த நியதி மூலமா தான் வருது. ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு அழகான டாக்டருக்கு படிச்ச ஒரு பையன், அவ்வளவு அழகா இருப்பான், நல்ல குடும்பம், படிப்பு, பதவி, செல்வம் எல்லாம் இருக்கும். ஒரு அவனுக்கு தகுதியான அதே மாதிரி அழகான ஒரு பெண்ணை விரும்பி இருப்பான். ஆனா அந்த பெண்ணு அவனை விரும்பி இருக்காது. அந்த பெண்ணு இவனை விடையும் அழகில் மிக குறைந்த, படிப்பில் மிக குறைந்த, செல்வத்தில் மிக குறைந்த, பதவியில் மிக குறைந்த ஒரு ஆடவனை திருமணம் செய்து இருப்பான். இங்க தாங்க நியதின்னு வந்து நிக்குது. பிறக்கிற பொழுதே அவனுக்கு அந்த வினை பயன் இந்த பெண்ணுக்கு இவன்தான்
இவளுடைய வினைக்கு தகுந்தவாறு இந்த பிறப்பிலே இவளுக்கு இவன்தான் கணவன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கும். இவன் எப்பேற்பட்ட அழகனா இருந்து எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த திருமணம் நடக்காது. நம்ம தப்பா நினைச்சுக்காதீங்க. ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, பாடுறா இவனுக்கு போய் இந்த பொண்ணாடா, இவன் எப்படி இருக்கான், அந்த பொண்ணுடைய ஒரு 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 கால் அளவுக்கு இவன் வருவானடா, பாடுறா, ஏன்டா நீ அப்படி சொல்ற, அவனுடைய இது அவனுக்கு கொடுத்து வச்சது, நீ ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு பேசிக்கிறத நீங்க கேட்டிருக்கலாம். இதுதாங்க நியதி. நியதிங்கிறது எதுக்குமே அவனுடைய வினை பயன், முற்பிறப்பில் செய்த பயன் என்னன்னு முடிவு பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவியில இது இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்புறது. அந்த வினை கண்மத்தோட இந்த நியதிக்கு மிகுந்த தொடர்பு உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது கலைங்கிற தத்துவம்ங்க. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த வித்யா தத்துவத்தையே கலா தத்துவம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த கலைங்கிற தத்துவம். ஏன்னாக்கா சொன்ன பார்த்தீங்களா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அழுகுது, அது யார் சொல்லி கொடுத்தது? அதுக்கு 24 தத்துவங்கள் எதுவுமே செயல்படல. அப்ப எப்படி அந்த குழந்தை அழுகுது? அதற்கு காரணமா இருக்கிறது தாங்க இந்த கலை. கலைங்கிறது பிறந்த உயிருக்கு குழந்தைகிட்ட கிரியா சக்தியை சற்று அப்படி அப்படி அதை தூண்டிவிடும். அப்படி அதை தூண்டுறப்பதான் குழந்தை அழுகும். ஆகவே இந்த கலைங்கிறதுல இருந்துதான் நம்ம சொன்ன ஆன்ம தத்துவம் 24 இருக்குல்ல, இந்த கலைங்கிற இடத்துல இருந்துதான் மூல பிரகிருதின்னு வந்து அதிலிருந்துதான் 24 தத்துவமும் ஆன்ம தத்துவமும் வருது. ஆக இந்த 24 ஆன்ம தத்துவங்கள் எங்கேருந்து வருதுனாக்கா அதனுடைய பேஸ், அதனுடைய மூலம் எங்க இருக்குனாக்கா மூல பிரகிருதியில இருக்குது. அந்த மூல பிரகிருதி எங்கேருந்து வருதுனாக்கா இந்த கலையிலிருந்து வருது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கலைங்கிறது கிரியாய் சக்திய உயிர்களிடத்துல கொஞ்சம் அப்படி தூண்டிவிடும், கொஞ்சம் தூண்டிவிடும். அதுதான் கலைங்கிற ஒரு தத்துவம். இந்த 3 தத்துவமும் நேரடியா மாயையிலிருந்து உண்டாகும். எந்த 3 தத்துவம்? காலம், நியதி, கலை. இந்த 3 தத்துவமும் உருவாகும். இதற்கு பிறகு கலைங்கிற தத்துவத்திலிருந்து மேற்கொண்டு வித்தைன்னு ஒண்ணு வருங்க. அந்த வித்தைன்னு சொன்னாவே உங்களுக்கு புரியும். வித்யா, வித்தை, ஞானம், அறிவு அப்படிங்கிறது. இந்த வித்தைங்கிறது தான் ஞான சக்தியை எடுத்த உடனேயே தூண்டிவிடும். பிறந்த குழந்தைகிட்ட ஞான சக்தியை தூண்டி என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய போறதில்லை, ஒன்னும் நடக்க போறதில்லை. அதனாலதான் இந்த வித்தைங்கிறது அந்த பிறந்த குலைக்கு அந்த நேரத்துல ஒண்ணும் தெரியாது. அந்த வித்தையிலிருந்து அராகம்ங்கிற ஒரு தத்துவம் உண்டாகுங்க. இந்த அராகம்ங்கிற தத்துவம் என்னன்னாக்கா இச்சை. இதுதான் இச்சா சக்தி. எனக்கு வேணும், இத நான் அனுபவிப்பேன். இதெல்லாம் குழந்தை பெருசா வளர்ந்த பிறகு, அந்த கொஞ்சம் பாலக பருவம் வந்த பிறகு நடக்கக்கூடியது. அந்த நேரத்துல குழந்தை பிறந்த பிறகு வரக்கூடியது என்ன ஆசை? அதுக்கு ஒரு ஆசையும் இல்லை. அதுக்கு பசிக்கிறதுனால தாய்கிட்ட போய் பால் குடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆசைய கொஞ்சம் லேசா உண்டு பண்றது இந்த இச்சை. பிறந்த குழந்தை அழுகிறதுக்கு காரணமா இருக்கிறது வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய கிரியா சக்தியை லேசா உண்டு பண்ணக்கூடிய கலை. அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு விருப்பத்தை உண்டாக்குறது இந்த இச்சா சக்தி, அராகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தத்துவம். இந்த
5 சேர்ந்தது தாங்க உயிர். புருடன்னு வந்துரும். எது எது 5? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்ததை வந்து புருடன். புருடன்னாக்க என்னன்னாக்க உயிர் அப்படின்னு சொல்லி அத சொல்லி வைக்கிறாங்க. இப்ப இந்த வித்யா தத்துவத்துல மாயையோடையும் சேர்த்து 7 தத்துவங்கள் இருக்குது. இந்த 7 தத்துவங்களும் பிறந்த குழந்தைகிட்ட எப்படி செயல்படுது, எப்படி அத குழந்தைய அழ வைக்குது, எப்படி தாய்ப்பாலை குடிக்க வைக்குது அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி இந்த 7 தத்துவமும் இல்லைனாக்கா அதுக்கு ஏற்கனவே மாயையிலிருந்து கொடுக்கப்பட்ட 24 தத்துவங்கள் செயல்படுதானாக்கா நிச்சயமா இல்லைங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். பிறந்த குழந்தைக்கு அந்த கரணங்களில் ஒன்றான மனம் எங்கேயாச்சும் செயல்படுமா? சித்தம் எங்கேயாச்சும் செயல்படுமா? புத்தி எங்கேயாச்சும் செயல்படுமா? இந்த 3 செயல்படலனாக்கா அந்த குழந்தை ஒண்ணுமே இல்லையே. இப்படி செயல்படாத நேரத்துல அதை செயல்பட வைக்கிறதுக்காக இந்த வித்யா தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற 7 தத்துவங்கள் அளிக்கப்படுகின்றது. இது நம்ம சைவ சித்தாந்தத்துல மட்டும்தாங்க உண்டு. மாற்று மதத்துல பல மாற்று மதவாதிகிட்ட இந்த இது கிடையாது. இவ்வளவுதாங்க வித்யா தத்துவம். ஆனா இத பத்தி நம்ம விலைக்கு பேசணும்னாக்கா காலத்தை பற்றி பேசுறப்ப மிகப்பெரிய அளவுல மேம்பட்ட நிலையில நின்று பேசலாம். நியதியை பத்தி பேசுறப்ப மிகப்பெரிய ஒரு மேம்பட்ட நிலையில நின்று பேசலாம். அதே மாதிரி கலைங்கிறத பேசுறப்ப பேசலாம். எல்லாத்தையும் விட புருடன் இது வந்து ஒரு தத்துவமே கிடையாது. 5 பொருள்களும் சேர்ந்த ஒரு கலவை. இது ஒரு தத்துவமே கிடையாது. ஆனால் எதற்காக வேண்டி வித்யா தத்துவத்தில் ஒன்றாக இந்த புருடன் வருகின்றது என்பதை நாம் சொல்லணும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பேசலாம். பலவிதமான மாற்று கருத்துக்கள் வந்து கடைசியில எல்லாராலையும் சிவஞான மாபாடியத்துல சொன்னது போல புருடன்கிறது ஒரு தத்துவம் கிடையாது. ஆனா அத ஒரு தத்துவமா வச்சிருக்கோம்னாக்கா இந்த காரணத்தினால வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசணும். அதை இப்ப நான் பேசணும்னாக்கா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போயிடும். ஆகவே இந்த அளவோட வித்யா தத்துவத்தை நாம முடிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்ததுங்க சிவ தத்துவம். சிவ தத்துவம் எங்கேருந்து வருதுனாக்கா சுத்த மாயையிலிருந்து வருதுங்க. இந்த சுத்த மாயையிலிருந்து வர காரணத்தினால சிவ தத்துவம்னு இதை சொல்லலாம், சுத்த தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இதுல முதலாக வரக்கூடியது நாதம் என்று சொல்லப்படுகின்ற சிவ தத்துவம். இந்த நாதம்ங்கிற சிவ தத்துவத்துல ஞான சக்தி மேலோங்கி இருக்குங்க. ஞான சக்தி ஏனாக்கா அது சிவம். சிவத்துக்கு ஞானம் தான். அவருக்கு ஞானத்தை தவிர ஒன்னும் தேவையில்லை. அப்படியே ஆதி குரு மாதிரி தட்சிணாமூர்த்தி மாதிரி ஞானத்துல அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. ஞானம் தான் அவரு. அதனால அவரு நாதம் என்று சொல்லப்படுகின்ற சிவ தத்துவம். இரண்டாவது விந்து என்று சொல்லப்படுகின்ற சக்தி தத்துவம். இந்த சக்தி தத்துவத்திற்கு என்னன்னாக்கா கிரியா சக்தி. சிவம் எப்பயுமே செயல்படாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் சைவ சித்தாந்தத்துல உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஏன் சிவம் வந்து எப்பயுமே சிவ ஆனந்தத்தில் மூழ்கி ஞானத்துல அப்படியே அமர்ந்து அதிலே மூழ்கி இருக்கக்கூடியதுதான் சிவம். சிவ ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடியது. அதோட அருள் சக்தியான கிரியா சக்தி சக்தி தேவி அவங்க சேர்ந்தாக்காதான் விந்து என்று சொல்லப்படுகின்ற சக்தி தத்துவம் அதிலிருந்து உருவாகுங்க. அப்பதான் அதுக்கு வந்து ஒரு செயல் கிரியா சக்தி ஒரு செயல் ஏற்படும். ஃபர்ஸ்ட் சிவ தத்துவத்தில் முதலா வரக்கூடியது நாதம் என்று சொல்லப்படுகின்ற சிவ தத்துவம்.
இரண்டாவது, அதிலிருந்து விந்து என்று சொல்லப்படுகின்ற சக்தி தத்துவம் வரும். சிவ தத்துவத்துல முழுவதுமா ஞான சக்தி தான் இருக்கும். விந்து தத்துவத்துல முழுவதுமா கிரியா சக்தி தான் இருக்கும். இதிலிருந்து அடுத்ததாக சாதாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற சதாசிவ தத்துவம் வரும். இந்த சதாசிவ தத்துவத்துல என்ன செய்யனாக்கா, சிவமும் சக்தியும் இரண்டும் சேர்ந்து ஞானமும் கிரியையும் சம அளவா நிக்குங்க. இதுதான் சதாசிவ தத்துவம். எப்படிங்க? இதுல ஞானமும் கிரியையும் சரிக்கு சமமா நிக்கும். இது சதாசிவன் என்று சொல்லப்படுகின்ற சாதாக்கியம். இதற்கு அடுத்தது மகேஸ்வர தத்துவம், ஈஸ்வர தத்துவம். இதற்கு மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கும்னாக்கா, அதே மாதிரி கிரியா சக்தியும் இருக்கும், ஞான சக்தியும் இருக்கும் இந்த ஈஸ்வர தத்துவத்துல. ஆனாக்கா ஈஸ்வர தத்துவத்துல கிரியா சக்தி கூட இருக்கும், ஞான சக்தி சற்று குறைவா இருக்கும். இதற்கு அடுத்த மாதிரி வர்றது வித்தை. இந்த வித்தைங்கிறது ஏற்கனவே வித்யா தத்துவத்துல நம்ம பார்த்தோம். அந்த வித்தைக்கும் இந்த வித்தைக்கும் வேறுபடுத்தி காண்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வித்தைங்கிற தத்துவத்தை சுத்த வித்தை, ஏன்னாக்கா இது சுத்தமாயால இருந்து வர காரணத்தினால சுத்த வித்தை அப்படின்னு நம்ம இத சொல்ல போறோம். இந்த சுத்த வித்தைங்கிற தத்துவத்துல ஞான சக்தியும் இருக்கும், கிரியா சக்தியும் இருக்கும். இதுல ஞான சக்தி கூட இருக்கும், கிரியா சக்தி குறைச்சு இருக்கும். இப்படி 5 விதமான சிவ தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள். நாதம் என்று சொல்லப்படுகின்ற சிவ தத்துவம், ஞான சக்தி மட்டும் இருக்கும். விந்து என்று சொல்லப்படுகின்ற சக்தி தத்துவம், கிரியா சக்தி மட்டும் இருக்கும். சதாசிவம் என்று சொல்லப்படுகின்ற சாதாக்கிய தத்துவம், ஞானமும் கிரியையும் சரிக்கு சமமா இருக்கும். மகேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்வர தத்துவம், கிரியா சக்தி கூட இருக்கும், ஞான சக்தி கம்மியா இருக்கும். சுத்த வித்தை என்று சொல்லப்படுகின்ற வித்தை தத்துவம், ஞான சக்தி கூட இருக்கும், கிரியா சக்தி கம்மியா இருக்கும். இப்படி 5 விதமான தத்துவங்கள். இப்ப எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா 36 தத்துவம் வந்துடுதுங்க. இதுல இப்ப நான் சொன்னதுல ஒரே ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். நிச்சயமா யாருடைய மனசுலயாச்சும் தோன்றி இருக்கும். சார், ஞான சக்தின்னு சொன்னீங்க, கிரியா சக்தின்னு சொன்னீங்க, இதுவும் ஞானமும் கிரியையும் சரிக்கு சமமா இருந்தா அது சதாசிவன் தத்துவம்னு சொல்லிட்டீங்க. கிரியா சக்தி கூட இருந்து ஞான சக்தி கம்மியா இருந்தா ஈஸ்வர தத்துவம்னு சொல்லிட்டீங்க. ஞான சக்தி கூட இருந்து கிரியா சக்தி கம்மியா இருந்தா சுத்த வித்தை தத்துவம் சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார், ஒன்னே ஒண்ணு விட்டுட்டீங்களே, இதுல ஏன் சார் சைவ சித்தாந்தம் அதை பத்தி எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னத்தனை விட்டாச்சு? இதுல இச்சா சக்திய விட்டுட்டோம். இந்த இச்சா சக்திய நாம இதுல சிவ தத்துவத்துல சுத்த தத்துவத்துல கொண்டுட்டு வரல. ஏன்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இச்சா சக்திங்கிறது இறைவன் கிட்ட எப்பயுமே ஒரே நிலையில தாங்க இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க நான் சொல்லக்கூடிய கருத்தை மறுக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே கை தூக்கலாம். இறைவனுக்கு இச்சா சக்தி உண்டு, இச்சை உண்டா? யாராச்சும் பதில் சொல்லுங்க. ஒருத்தங்க கை தூக்கி சொல்லலாம். உண்டுன்னு சொல்றவங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. இறைவனுக்கு இச்சா சக்தி உண்டு, இச்சை உண்டா?
சரவண ஐயா, யாராச்சும் கை தூக்கிங்களா? கை தூக்கி இருக்கீங்களா பாருங்க. கஸ்தூரி. சரவண ஐயா, கஸ்தூரி. ஆமாங்க பாக்குறேங்க. கஸ்தூரி. நான் கேட்டது நான் திரும்பவும் நல்லா கேட்கிறேன் பாருங்க. இறைவனுக்கு இச்சா சக்தி உண்டு. அது ஒரே ஒரே லெவல்ல ஒரே கட்டத்துல எல்லாத்துக்கும் இருக்கும். வெற்றி செல்வின்றவங்க உண்டா? இச்சை உண்டா? வெற்றி செல்வின்றவங்க கை வைத்திருக்காங்க. அடியன் கை வைத்திருக்காங்க. கை வைத்திருக்காங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. இறைவனுக்கு இச்சை உண்டா? ஐயா, இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாதவர். ஒரே பதில் தான் நீங்க சொல்லணுமா? இறைவனுக்கு இச்சை உண்டா இல்லையா? இல்ல, இச்சை இல்ல. நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இச்சை உண்டு. நிப்பாட்டிக்கீங்க. நான் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். அடியன் கையை உயர்த்திருக்காங்க ஐயா. நீங்க வேற யாராச்சும் உயர்த்திருக்காங்களா? சரி. வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. இறைவனுக்கு இச்சை உண்டுன்னு சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க ஐயா. இந்த வரங்க ஐயா, மைக் ஆன் பண்ணிக்கிறேன். அதாவது பெருமானுக்கு வந்து தனிப்பட்ட இச்சைன்னு எதுவும் கிடையாது. நம்ம மேல கொண்ட பேரன்பு, அந்த பரங்கருணை காரணமாக இவைகளை எப்படியாவது உருப்படி பண்ணி ஆகணும், உய்விக்க வேண்டும் என்கிற ஒரு இச்சை ஒண்ணு வருது. அதுதான் சிவாய நம, சிவாய நம. எல்லாரும் நேரடியா இருந்தாக்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணுமா? இது வந்து ஆன்லைன்ல இல்லாம எல்லாரும் ஒரு வகுப்புல கலந்திருந்தோம்னாக்கா ஐயா சொன்ன பதிலுக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க. எல்லாரும் கைத்தட்டல். எல்லாரும் கைத்தட்டல். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. பேரின்பம் ஐயா, பேரின்பம் ஐயா. வகுப்பு வந்துங்க ஐயா, இது வந்து இப்படி இந்த பேரின்பத்துக்காக தான் அந்த வகுப்பை நம்ம நடத்துறோம். வேற ஒண்ணும் இல்லையா. சொன்னீங்க பாருங்க. இறைவன் வந்து இச்சா சக்தி இருக்குது இறைவன் கிட்ட. ஆனா இச்சைங்கிறது கிடையாதுயா. அம்மா சொன்னாங்க பாருங்க. வெற்றி செல்வி அம்மா சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இறைவனுக்கு வெறுப்பு கிடையாதுங்கய்யா. ஆனா அவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. என்ன விருப்பம்? ஆணவ இருள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்குதியே இந்த உயிர். அடாடாடா, இவ்வளவு துன்பப்படுதே, இவ்வளவு கஷ்டப்படுதே. அதன் மேல தன்னுடைய கருணை சக்தியை காமிச்சு எப்படியாச்சும் இந்த உயிர்களை ஆணவ மலத்திலிருந்து மீட்டு எடுத்து நம்முடைய திருவடியில சேர்த்துக்கணுங்கிற ஒரே ஒரு இச்சை மட்டும்தாயா இறைவனுக்கு. வேற எந்த இச்சையும் இல்லையா. இறைவன் இப்பேற்பட்ட ஒரு கருணைசாலி. அவனுடைய கருணையை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் ஐயா. உங்க திருவடியை நான் வணங்கிக்கிறேன் ஐயா. ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. இறைவனுடைய இச்சை என்பது இந்த ஒன்று மட்டும்தான். அதனாலதான் இறைவனுக்கு அந்த எப்படி சொல்றதுனாக்கா வரம்பில்லாத ஆற்றல், வரம்பில்லாத அந்த அருள், வரம்பில்லாத அந்த இன்பம். அவனுடைய குணங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த இறைவன் வந்து நம்மை காப்பாற்றணும், இந்த உயிர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவனுடைய ஒரே ஒரு இச்சையாக இருக்கிறது. மற்றபடி வெற்றி செல்வி அம்மா சொன்னது போல இறைவனுக்கு வெறுப்பு எதுவும் கிடையாது. இதை அடியார் மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சிருக்கீங்க. அத சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. இதுதாங்க ஐயா சிவ தத்துவம். இப்ப நம்ம வித்யா தத்துவம் பார்த்துட்டோம், சிவ தத்துவம் 5 பார்த்துட்டோம், வித்யா தத்துவம் 7 பார்த்துட்டோம். வித்யா தத்துவத்துல ஒரு குழந்தையை வந்து உதாரணமா வச்சு எப்படி அந்த 24 தத்துவங்கள் செயல்படாத நேரத்துல கலைங்கிறது நமக்கு கிரியை சக்தியை, கிரியைங்கிறது ஒரு செயல், அழுகையை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். கை கால்களை லேசா அப்படி இப்படி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல குறிப்பிட்ட இடத்துக்கு கைய கமாண்ட், அதுக்கு கட்டளை கொடுக்கறதை விட
கையை அப்படியே கண்ணா அப்படின்னாலும் ஆட்டுறது, மாறு அப்படி இப்படி செய்யறது ஒரு செயல். அதுதான் கிரியை. அந்த கலைங்கிற தத்துவம் எப்படி அது கொடுத்துச்சு, அதே மாதிரி தன்னுடைய தாய்கிட்ட போய் அது எப்படி பால் குடிக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசையை எப்படி இந்த வித்யா தத்துவம் உண்டு பண்ணிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்ன. அடுத்தது சிவ தத்துவத்தை 5ஐயும் சொன்ன. சிவ தத்துவத்துல குறிப்பா நம்ம எல்லாரும் அந்த இறைவனுடைய என்ன இச்சை அப்படிங்கிறத சரவணையா சொன்னதை நம்ம எல்லாரும் சந்தோஷமா கேட்டோம். அடுத்தது 5 எழுத்து. இந்த 5 எழுத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு வரப்போறோம். இப்ப 5 எழுத்துன்னு சொல்றப்ப சிவாய நம, நம சிவாய, இது 2 இருக்கு. இந்த 5 எழுத்துல சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடியது சூட்சும பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூட்சும பஞ்சாக்கரம் உங்களுக்கு எடுத்த உடனே வந்துருமா? நிச்சயம் வராது. யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். நமசிவாய சொல்லி பழகுங்க. நமசிவாயம்ங்கிறது நமக்கெல்லாம் தூள பஞ்சாக்கரமா இருக்கும். இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? உலகியல் இன்பம் கிடைக்கும். உலகியல் இன்பம் நமக்கு எதுக்குங்கய்யா? நம்ம இறைவன் கிட்ட தானே போகணும் அப்படின்னு எடுத்த உடனே நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது வாயளவுல, பேச்சளவுல, நாக்களவுல தான் இருக்கும். ஆனா இறைவன் எதுக்காக வேண்டி இந்த மாயையின் மூலமா இந்த தனு கரண புவன போகங்களை படைச்சிருக்கிறான்? 24 ஆன்ம தத்துவங்களை ஏன் படைச்சிருக்கிறான்? 7 வித்யா தத்துவத்தை ஏன் படைச்சிருக்கிறான்? சிவ தத்துவம் ஏன் இருக்குது? நீ முதல்ல உலகியல் இன்பத்தை அனுபவிடா. நீ உன்னுடைய வினைக்கு தகுந்தவாறு இன்ப துன்பங்களை அனுபவி. அதை அனுபவிச்சு நான் ஒரு 3வது வகுப்புல சொன்ன பாருங்க, அது மாதிரி உனக்கு ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவம் வரப்ப நமசிவாயா என்று சொல்லப்படுகின்ற தூள பஞ்சாக்கர மந்திரத்தை நீயே விடுத்து இந்த உலகியல் இன்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாய நமக்கு வருவ. அதுதான் சூட்சும பஞ்சாக்கரம். இதுக்கு ஒரு பாடல் திருவாசகத்துல மணிவாசக பெருந்தகை, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன், தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே. நானேயோ தவம் செய்தேன், நானா இப்படிப்பட்ட ஒரு தவம் செஞ்சேன். அடாடாடாடா, எனக்கு சிவாய நமன்னு ஒரு மந்திரம் கிடைச்சிடுச்சே. அந்த மந்திரம் கிடைச்ச ஒரு தகுதி எனக்கு இருக்குதா? நானா தவம் செஞ்சேன் அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்றார். சிவாய நமவென பெற்றேன். சூட்சும பஞ்சாக்கரம் சிவாய நம. அந்த சிவாய நம என்ன செய்யும்? நமக்கு இறையருள் இன்பத்தை கொடுக்கும். நமசிவாயம் என்பது உலக இன்பத்தை கொடுக்கும். உலக இன்பத்தை எல்லாம் நம்ம கொஞ்சமா அனுபவிச்சுட்டு அதை தாண்டி அடுத்த படிக்கு சிவாய நமக்கு நம்ம வந்துடணும். அங்கேயே இருக்கக்கூடாது. சரி, இதுதான் 5 எழுத்து மந்திரம். சூட்சும பஞ்சாக்கரமா இருக்கிறது சிவாய நம. தூள பஞ்சாக்கரமா இருக்கிறது நமசிவாய. நமசிவாய உலகியல் இன்பத்தை கொடுக்கும். சிவாய நம இறைவனுடைய இறையருள் இன்பத்தை கொடுக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சிவாய நம, சி எதை குறிக்குது? சி என்பது சிவம், ஞானத்தை குறிக்குது. வா எதை குறிக்குது? அம்மையை, அருள் சக்தியை குறிக்குது. அம்மை யாரு? அருள் சக்தி யாரு? அவங்க இருந்தால் மட்டும்தான் எதுவுமே செயல்படும்.
செயல்படுறதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? கிரியை. கிரியா சக்தி. சிவம் ஒண்ணும் செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சிவம் சதா, அதாவது சதா சிவம், சதா ஆனந்தத்தில், சச்சிதானந்தம், பேர் இன்பத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருப்பவன் நம்முடைய பரசிவன். அவர்களோடு அம்மை சேர்ந்த பிறகுதான் அந்த அருள் சக்தி கிரியை செயலாக மாறுகின்றது. இதுதான் வ. அதுக்கு அடுத்தது ய. ய என்பது ஆன்மாக்கள், உயிர், சிவய. அதுக்கு அடுத்தது ந. ந என்பது மறைப்பாற்றல், திரேதான சக்தி. இந்த திரேதான சக்தி கிட்டத்தட்ட ஒரு மலத்தினுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். இது கொஞ்சம் மேம்பட்ட லெவல்ல நம்ம போறப்ப உங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்றேன். இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நான்ங்கிறது திரேதான சக்தி. அதுக்கு அடுத்து வரத ம. நம. மங்கிறது மலம், ஆணவம். இதுதாங்க சிவாய நம அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமா? முடிக்க முடியுமா? இல்ல இந்த சிவாய நமக்கு அர்த்தத்தை உலகத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்களால சொல்லிடதான் முடியுமா? அப்பேற்பட்ட சொல்லக்கூடிய பொருள் விலைக்கு சொல்லக்கூடிய மந்திரமாங்க இது. ஆடாடா, இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லக்கூடிய நபர் அருளாள பெருமக்களே பயந்து போய் நின்னாங்க. அப்பேற்பட்ட இதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னாக்கா, ஏதோ நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாத்திர நூல்களில் சொல்லப்பட்டதை நம்ம சொல்றோமே ஒழிய, இதனுடைய அர்த்தத்தை யாராலையும் விலைக்கு சொல்ல முடியாதுங்க. அப்பேற்பட்ட மந்திரம் தான் இந்த பஞ்சாட்சர 5 எழுத்து மந்திரம். சரிங்க, 5 எழுத்து மந்திரம் சொல்லிட்டீங்க ஐயா. வேற ஏதாவது இந்த சைவ சித்தாந்தம் ஏதாச்சும் சொல்லுதா? ஏதாச்சும் மந்திரத்தை வேற எழுத்துக்கள்ல ஏதாச்சும் சொல்லுதா? சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த பஞ்சாட்சர மந்திரம் 5 எழுத்தோட இல்ல. எதை சொல்லுது? 8 எழுத்து மந்திரத்தை பற்றி சொல்லுதுங்க. 8 எழுத்து மந்திரம்னு சொல்றப்ப எல்லாரும் வேற மந்திரத்தை நீங்க நினைச்சுக்க கூடாது. நம்ம சைவத்திலேயே சாத்திர நூல்களில் சொல்லப்பட்ட 8 எழுத்து மந்திரம் இருக்கின்றது. என்ன மந்திரம் அது? ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம. ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம. இது 8 எழுத்து மந்திரம். ஓம்ங்கிறது என்ன? பிரணவ மந்திரம். ஹாம் ஹௌம் அப்படிங்கிறது என்ன? சிவனுடைய பீஜ மந்திரம். சிவாய நமங்கிறது என்ன? பஞ்சாக்கர மந்திரம். இத மூணையும் சேர்த்தோம்னாக்கா ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம 8 எழுத்து மந்திரம். இத நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். வேணாலும் திரும்ப இன்னொரு முறை சொல்றேன். ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம. இது 8 எழுத்து மந்திரம். சரி, 6 எழுத்து மந்திரம் நம்மளுடைய சித்தாந்தத்துல சைவத்துல இருக்கா? இருக்கு. 6 எழுத்து மந்திரம். என்ன மந்திரம் அது? ஓம் சிவாய நம. ஓம் என்ற பிரணவமும் சிவாய நம என்ற பஞ்சாக்கரமும் சேர்ந்து ஓம் சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற மந்திரம். சரிங்க, 5 எழுத்து மந்திரம் சொல்லிட்டீங்க, 8 எழுத்து சொன்னீங்க, 6 எழுத்து சொன்னீங்க. 4 எழுத்துல ஏதாவது நம்ம சித்தாந்தப்படி சொல்லப்படுகின்ற மந்திரம் இருக்குதுங்களா ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இருக்கு. 4 எழுத்து மந்திரம் இருக்கு. என்ன 4 எழுத்து மந்திரம்? ஓம் சிவய. இந்த ஓம் சிவயங்கிறது தான் அதிசூட்சும பஞ்சாட்சரம் சொல்றாங்க நம்ம சித்தாந்தத்துல. ஓம் சிவய அதிசூக்கும பஞ்சாட்சரம் 4 எழுத்து. இதெல்லாம் வேணும் குறிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேங்க. பிறகு நீ சொல்லுங்க, பிறகு நான் அதை ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், நீங்க குறிச்சுக்கலாம். அடுத்தது 3 எழுத்து மந்திரம் இருக்கா?
இருக்குது. சைவ சித்தாந்தத்துல சாத்திர நூல்களில இருக்குது. என்ன 3 எழுத்து மந்திரம்? சிவய. சி வ ய. சி சிவம், வ அம்மை, ய உயிர். இந்த மந்திரத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குதுங்க. என்ன பேரு? முக்தி பஞ்சாக்கரம். முக்தி, இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு முக்தி கிடைக்கும். முக்தி பஞ்சாக்கரம். இத கொஞ்சம் சைவ சித்தாந்தத்துல மேல் நிலையில உள்ளவங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, சிவய சிவ. நல்லா பாருங்க, சிவய சிவ. இந்த சிவய சிவங்கிற மந்திரத்திற்கு ஒரு பெயர் ஒண்ணு என்னன்னாக்கா, சிவய சிவ. முதல் 2 எழுத்து என்ன? சிவ. கடைசி 2 எழுத்து என்ன? சிவ. இடையில உள்ள எழுத்து என்ன? ய. இப்ப பாருங்க, சிவய சிவ. முதல் 2 எழுத்து சிவ, கடைசி 2 எழுத்து சிவ, இடையில உள்ள எழுத்து ய. இந்த புறமும் அந்த புறமும் அம்மையும் அப்பனுக்கும், கடைசியிலையும் அம்மையும் அப்பனுக்கும் இடையில உயிர் இருக்குது, ஏங்கிற எழுத்து. இந்த மந்திரத்தை தாங்க ஒரு சிலர் ரொம்ப மேல்மட்டத்துல உரியவங்க இருதலை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யாராச்சும் குறிக்கணும்னா குறிச்சிக்கிங்க. சிவய சிவ. இடையில இருக்கு, முன்னால இருக்கக்கூடிய 2 எழுத்து சிவ, பின்னால இருக்கிற 2 எழுத்து சிவ. இதனுடைய பெயர் இருதலை மாணிக்கம். மாணிக்கம். யார் இதுல மாணிக்கம்? உங்களுக்கு தெரியாது கிடையாது. இதை போய் நான் விலைக்கு சொன்னாக்கா அது என்னை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். இருதலை மாணிக்கம். இது 3 எழுத்து மந்திரங்க. முக்தி பஞ்சாக்கரம். சரி, 2 எழுத்துல மந்திரம் இருக்குதுங்களா ஐயா? இருக்கு. சிவ சிவ இருக்குது. இதுல அந்த சீங்கிற எழுத்து பேசாத எழுத்தான். இத சொல்லிருக்காரு பாருங்க ஐயா உமாபதி சிவாச்சாரியார் ஒரு இடத்துல. ரொம்ப ரசிச்சு நான் அப்படியே கண்ணீர் விட்டு இந்த இதை படிச்சு பார்த்தேங்க. சீங்கிற எழுத்து பேசா எழுத்தான், மௌனமா இருக்குமா. சரி, பேசாத எழுத்து, அப்ப பேசும் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குங்க ஐயா, இருக்கு. அதுதான் வாங்கிற அருள், அம்மை, கிரியா சக்தி. பேசும் இதுல சிவங்கிற 2 எழுத்துல சீங்கிறது பேசா எழுத்தாவும், வாங்கிறது பேசும் எழுத்தாவும், மௌனமாக இருக்கக்கூடியது சிவம், செயல்படக்கூடியது அருள். இது 2ம் சேர்ந்துதான் 2 எழுத்தா சிவ அப்படின்னு வருதுங்க. ஒரு எழுத்துல மந்திரம் இருக்கா சார்? இருக்கு. சி. சி என்ன? சிவம். இத பெரு எழுத்து மந்திரம் அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அம்மையை வ பிஞ்செழுத்து மந்திரம். ஒரே ஒரு எழுத்து. சி அப்படின்னா சிவம், வ அப்படின்னா பிஞ்செழுத்து மந்திரம். அருள் சக்தி அம்மை. 2மே ஒரு எழுத்து மந்திரம். சீங்கிறது சிவம், மேலை பெரு எழுத்து மந்திரம் அது, வாங்கிறது அம்மை, பிஞ்செழுத்து மந்திரம். இந்த பேரெழுத்து அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் சொன்னதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவார பாடல் ஒண்ணு அப்பர் பெருமான் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரு எறும்பியூர் அந்த கஷேத்திரத்துல பாடின ஒரு பாடல் அப்படியே சொல்றோம் பாருங்க. இதனுடைய விளக்கம்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது, அருமையா புரியும்.
கார்முகிலாய் பொலிவானை, கார்முகிலாய் பொலிவானை, பொலிந்த முன்னீர் கரப்பானை, கடிய நடை விடை ஒன்று ஏறி ஊர் பலவும் திரிவானை, கடிய நடை விடை ஒன்று ஏறி ஊர் பலவும் திரிவானை, ஊரதாக ஒற்றியூர் உடையானை. அவனுக்கு ஊர் எதுன்னா திரு ஒற்றியூரான். அப்படி ஒற்றியூருங்கிறத ஊராக கொண்டவனா. ஊரதாக ஒற்றியூர் உடையானை, முற்றும் ஆண்டு பேரெழுத்து ஒன்று உடையானை. இங்கதாங்க கவனிக்கணும். பேரெழுத்து ஒன்று உடையானை. இததான் உமாபதி சிவாச்சாரியார் மேலை பெரு எழுத்து மந்திரமாக சி என்று சொல்லியிருக்கின்றார். இப்படி இந்த பஞ்சாக்கர மந்திரத்திற்கு பொருள் சொல்வதற்கு எனக்கெல்லாம் சிறிது கூட அருகதையும் தகுதியும் இல்லை என்றாலும் கூட ஏதோ எனக்கு தெரிந்த மட்டிலே அடியார்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பை காரணமாக வைத்து கிட்டத்தட்ட சிவ என்ற எழுத்தினை ஒரு 20-30 முறைக்கு மேலே நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்காக வேண்டி உங்களுக்கெல்லாம் நான் மிகுந்த ஒரு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏன் செய்கிறோம் என்றால், அந்த சிவ என்ற எழுத்தை, சிவாய நம என்ற எழுத்தை, மாணிக்க வாசகரை பற்றி, அப்பர் பெருமானை பற்றி இப்படியெல்லாம் சில கருத்துக்களை நாம் பேசுகின்றோம் அல்லவா, இப்படியெல்லாம் சில கருத்துக்களை நாம் சிந்திக்கின்றோம் அல்லவா. சரவண ஐயா சொன்னார் அல்லவா, இச்சை என்பதை மிக தெளிவாக விளக்கி, அது போன்று நம் அடியா சொல்லுவாரும் இல்லையா. இதுல மாணிக்க வாசகர் ஒரு பாடல்ல அடியார் நடுவில் நாம் இருத்தின் ஒரு பாடல். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையார் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அற்புதம், அற்புதம். இப்படி அடியார் நடுவுல இருந்து நம்ம பேசுறதுக்கு நம்ம இந்த ஒரு 3/4 மணி நேரங்க நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட தீவினைகளை எல்லாம் நம்ம முடித்தோங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க. அதை உணர்றப்பதாங்க உங்களுக்கு தெரியும். இந்த வகையிலே நாம் இன்று வித்யா தத்துவத்தை பார்த்தோம், சிவ தத்துவத்தை பார்த்தோம். நமக்கு தெரிந்த வகையிலே ஏதோ சிவாய நம மந்திரத்தை சற்று சிந்தித்தோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முடிவிற்கு வந்திருக்கின்றோம். அடுத்த வருடத்திலே ஜனவரி மாதம் முதல் நாம் சிவஞான போதத்தை சூத்திரம் ஒன்றாக சிந்திப்பதற்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்கின்றோம். அதற்கும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்கின்றேன். இதற்கு பிறகு அடியார் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமேயானால் அதையும் கேட்குமாறு நான் வேண்டிக் கொள்கின்றேன். சரவணன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களை வழி நடத்துவார்கள்.